2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தை ஆளப்போவது யார் என்பதுதான். நான் பல அரசியல் வீடியோக்கள் போட்டிருக்கேன். இது எப்படி இருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு பற்றிய முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, அந்த கட்சியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் எந்த மன வேறுபாடுகளுமின்றி ஒற்றுமையாக இருக்கிறார்கள். கம்யூனிஸ்ட் கட்சி, வைகோ அவர்கள், திருமாவளவன் அவருடைய விடுதலை சிறுத்தைகள், திரு ஈஸ்வரன் போன்ற தலைவர்கள், அப்புறம் வேல்முருகன் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர், இப்படி அந்த கூட்டணி வலுவாக இருக்கிறது. இன்னொன்று ஆளுங்கட்சியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம். இப்படிப்பட்ட சூழலில் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி கட்சி வலுவாக இருக்கிறது. கட்சியின் மீது அதிருப்தி, ஆட்சியின் மீது அதிருப்தி பெரிய அளவில் இல்லை. அதனால தான் இப்போ 2024 பாராளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 என்ற வகையில் எல்லா இடத்துலையும் வெற்றி பெற்றாங்க எம்பி தொகுதியில். இப்படிப்பட்ட சூழலில் 2026 ஆட்சி எப்படி இருக்கும் அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகம் வலுவாக இருக்கிறது. இதுக்கு ஆப்போசிட் எதிர்கட்சி அப்படிங்கிறது 50 ஆண்டு கால வரலாற்றில் ரொம்ப வலுவான கட்சின்னு பார்த்தோம்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திமுக இல்லை அதிமுக அப்படிங்கிற இதுதான் தமிழ்நாட்டோட அரசியல். இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி சிதைந்து விட்டது. 4 பிரிவுகளாக இருக்கின்றன. 4ல் உள்ளுக்குள்ள பல பிரிவுகள் இப்போ வந்து விட்டன, வெளியில் தெரியாமல் இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில் கட்சி சிதைந்து விட்டது, சமுதாய ரீதியாக பிரிந்து விட்டதாகவும் கூறுகிறார்கள். அப்படிப்பட்ட சூழலில் அதிமுக பிரிந்து இருப்பதனால் அந்த கட்சிக்கு கூட்டணிக்கு யாரும் வரமாட்டேங்கிறாங்க. பாராளுமன்ற தேர்தலில் அதுதான் நடந்தது. கூட்டணி கட்சி இல்லாமல் அதிமுக வெற்றி பெற வாய்ப்பு இல்லை. இன்னொன்று, வாக்கு வங்கியும் இழந்து விட்டது. பல மைனஸ் இருக்கு அதிமுகவுக்கு. இப்போ ஆளுங்கட்சியாகவும் இல்லை, கூட்டணி வைக்க மாட்டேங்காங்க. காங்கிரஸ் கட்சி தேசிய கட்சியோட திமுக இருக்கும்போது அதிமுக பிஜேபியோட தான் கூட்டணி வச்சாகணும். அதே மாதிரி இதர கட்சியான பாட்டாளி மக்கள் கட்சி அதை சேர்க்கலை, அதுக்கு கூட்டணி கொடுக்கல. ஜி.கே. வாசன் இருக்கிறாரு, ஓபிஎஸ் சேர்க்க மாட்டேங்காங்க, டிடிவி தினகரன் அவரை கூட்டணியில் சேர்க்க மாட்டேங்காங்க, கட்சி இணைக்க மாட்டேங்காங்க. சரி, மக்கள் போராட்டத்துலேயே அது பெருசாக களத்தில் இறங்கி போராடினா அதுவும் பண்ணுறதில்லை. இப்படி எந்த இதுவுமே மக்கள் நலன் சார்ந்தோ இல்லை அந்த கட்சி நலன் சார்ந்தோ எதுவுமே செய்யாத அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி ஆட்சிக்கு வரும், எப்படி வெற்றி பெறும்? அப்போது கட்சி சிதைஞ்சு கிடக்குது, வாக்கு வங்கியை உயர்த்த முடியல. அதிமுக தொண்டர்களை திமுகவுக்கும் பாரதிய ஜனதா கூட்டணிக்கும் வாக்களிக்க ரெடி ஆகிட்டாங்க. கடந்த பார்லிமெண்ட் தேர்தலில் அதுதான் நடந்தது. இப்படிப்பட்ட சூழலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ன முடிவு எடுக்கிறது என்றால் ஒன்றே ஒன்று, ஒரு வாய்ப்பு இருக்குது. நான் ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். ஒரே ஒரு வாய்ப்பு தான் அதிமுகவுக்கு. எல்லாரும் ஒன்று சேர்ந்தால் தான் சசிகலாமா, டிடிவி, ஓபிஎஸ், இபிஎஸ் எல்லாம் பிரிஞ்சு கிடக்கிற எல்லாரும் ஒன்று சேர்ந்து இருக்கும்போது கண்டிப்பாக கூட்டணிக்கு கட்சி வரும். அப்போ கூட்டணி கட்சி வரும்போது ஒரு பலமான கூட்டணியை திமுகவுக்கு எதிராக அதிமுக உருவாக்க முடியும். அப்படி உருவான பட்சத்தில் திமுகவுக்கும் அதிமுக கடுமையான போட்டி இருக்கும். இந்த போட்டியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், குறிப்பாக சசிகலா அம்மையார் உள்ளே வந்துட்டாங்கன்னா, அவங்களுக்கு ஜெயலலிதா அம்மா கூட இருந்து எப்படி தேர்தலை சந்தித்து வெற்றிகளை பெற்று தந்தாருங்கிறது எல்லாருக்கும் அந்த வரலாறு தெரியும். அரசியலில் எப்படி தேர்தலை சந்திக்கணும், எந்த தொகுதியில் என்ன செல்வாக்கு என்பது மேல்மட்டத்திலிருந்து கீழ்மட்டம் வரைக்கும் சசிகலா அம்மையாருக்கு தெரியும். இப்படிப்பட்ட சூழலில் அவர் அதிமுகவில் இருந்து எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து கரெக்டான வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்து கரெக்டான பிரச்சாரம் செய்து கட்சியை மக்களிடம் தேர்தல் சமயத்தில் கொண்டு போய் சேர்த்தால் அதிமுக வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. ஏன், ஆட்சிக்கு வரக்கூட வாய்ப்பு இருக்கு. இது ஒரு சான்ஸ். ஒருவேளை எல்லோரும் ஒன்று சேராமல் இப்போது இருக்கிற இதே நிலைமையில் அதிமுக இருந்தால் கண்டிப்பாக அதிமுக வெற்றி பெறுவது கடினம். 5 தொகுதி 6 தொகுதி எம்எல்ஏ சீட்டு வாங்கும் இப்போ இருக்கிற சூழல்ல. அது முக்கியமான முன்னாள் அமைச்சர்கள் சில பேர் பண்ணுவாங்களே தவிர வேற யாருமே வெற்றி பெற முடியாது. அதிமுக சில தொகுதிகளில் மிகவும் மோசமான வாக்கு வங்கியை இழக்கக்கூடிய சூழல்லாம் வரும். இதே நிலைமையில் சட்டமன்ற 2026 சட்டமன்றத்தை எதிர்கொண்டா கட்சி ஒன்றிணையாம. ஏன்னா விஜய் சீமானு உக்கிரமா இருப்பாரு,
இப்போ இவங்க கூட்டணி சேர்றாங்களா சேரலையோ, விஜய் வாக்கு வங்கியை பிரிப்பார். யார் வாக்கை பிரிப்பாங்க? ஏற்கனவே அதிமுக வாக்கு திமுகவுக்கும் பிஜேபிக்கும் போயிட்டு இருக்கு. யாருக்கு ஓட்டு போகணும்னு தெரியாமல் தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது விஜய்க்கு மாறும். அப்போ அப்படி மாறும்போது அதிமுக 3வது இடம் 4வது இடத்துக்கு சட்டமன்ற தேர்தலையும் தள்ளப்படும். பார்லிமெண்ட்டில் எப்படி தள்ளப்பட்டதோ அதே போன்று. அப்போ ஒரே வாய்ப்பு, அவர்கள் இணைந்தால் தான் அது ஆட்சிக்கு வரணுங்கிற அந்த கனவோ இல்லை ஜெயிக்க முடியுங்கிற அந்த கனவோ பண்ண முடியும். அப்படிங்கிற பட்சத்தில் திமுக எளிதாக வெற்றி பெற்றுவிடும், எளிதாக ஆட்சிக்கு வந்துவிடும். இப்போ இருக்கிற சூழலை இதே நிலைமையில் போனால் 2026 திமுக தான் ஆட்சிக்கு வரும். அப்போ அதிமுக இதை உணர்றாங்களா என்னங்கிறது அது அவங்களுடைய விருப்பம். பட் சூழ்நிலை இதுதான். சரி, பிஜேபி கூட்டணி ஒன்று இருக்குல்ல, பிஜேபி, டிடிவி தினகரன், ஓபிஎஸ், பாட்டாளி மக்கள் கட்சி, ஜி.கே. வாசனுடைய கட்சி, அவர் சண்முகம், பாரிவேந்தர், ஜான் பாண்டியன் போன்ற தலைவர்கள் கூட்டணி அமைத்த இருக்குல்ல. இப்போது இடையில பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணி அமைச்சு அவங்க 7 தொகுதியில் அதிமுகவை டெபாசிட் இலக்க செஞ்சாங்க. 12 தொகுதியில் 2ஆம் இடம் வந்தாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க இதே மாதிரி சட்டமன்றத்தில் நிற்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி நின்னாங்கன்னா ஆட்சிக்கு வர்றாங்களோ இல்லையா, ஆட்சிக்கு வர்றதுக்கு ரொம்ப டஃப்பு, கஷ்டம். எதிர்கட்சி ஆயிடுவாங்க. பாரதிய ஜனதா கூட்டணி எதிர்கட்சியாகும். திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சியாகும். பாஜக கூட்டணி எதிர்கட்சியாகவும் ஆயிரும். அதிமுக 3வது இடம் 4வது இடத்துக்கு தள்ளப்படும். அப்படிப்பட்ட ஒரு சூழலுக்கு கட்சியை கொண்டு போய் விட்டுரும். இதுதான் இப்போ இருக்கிற நிலைமையில், இப்போ இருக்கிற திமுக கூட்டணியில் இப்படியே ட்ராவல் பண்ணுறதும், இப்போ இருக்கிற அதிமுக இப்படியே 2026 வரைக்கும் ட்ராவல் பண்ணுறதும், இப்போ இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருக்கிற அதே எல்லாரும் பாட்டாளி மக்கள், டிடிவி, ஓபிஎஸ் இது போன்ற தலைவர்கள் இப்படியே ட்ராவல் பண்ணால் கண்டிப்பாக திமுக ஆளுங்கட்சியாகவும், பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் உள்ள பாட்டாளி மக்கள் கட்சி, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் போன்றவர்கள் எதிர்கட்சி அந்தஸ்திலும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல தொகுதியில் 3வது இடத்துக்கும் 4வது இடத்துக்கும் தள்ளப்படும். சீமான், விஜய் கூட்டணி அமைத்தால் அதிமுக இன்னும் பின்னுக்கு தள்ளப்படும். அப்போ இப்படிப்பட்ட சூழல் தமிழ்நாட்டு அரசியலில் நிலவுகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் இப்போது உள்ள நிலவரப்படி திமுக ஆட்சியை அமைக்க வாய்ப்பு இருக்கிறது. அதிமுக பிளவுற்று இருக்கிறது. பிஜேபி, திமுக கூட்டணி இதுக்கு தான் கடுமையான போட்டி இருக்கும். இப்போது இருக்கிற இதே அரசியல் போனால் இப்படி இருக்கிற பட்சத்தில் திமுக கூட்டணி ஆளுங்கட்சியாகவும், பாரதிய ஜனதா கூட்டணி எதிர்கட்சியாகவும் இருக்கக்கூடிய சூழலும் வாய்ப்புகளும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அமையும். இப்போதுள்ள அரசியல் சூழல் இவ்வாறு தான் இருக்கிறது. அதிமுகவில் ரொம்ப முக்கியமாக கவனிக்கக்கூடியது, முக்குளத்தோடு தேவர் சமுதாயத்துடைய ஒட்டுமொத்த வாக்கையும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக இழந்து விட்டது. அப்போது திருச்சி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் சட்டமன்ற தேர்தல்களில் பல இடங்களில் இதே நிலைமையில் கூட்டணி அமைக்காமல் பிரிந்து நின்று தேர்தலை சந்தித்தால் பல இடங்களில் அதிமுக டெபாசிட் இழக்கும். ஒட்டுமொத்தமாக தென் தமிழகத்தில், அதாவது தென் மாவட்டங்களில் உள்ள முக்குளத்தூர் தேவர் சமுதாய வாக்குகள் அதிமுகவுக்கு சுத்தமாக விழுகாது. முன்னாள் அமைச்சர்கள் சில பேர் செல்வாக்கு பெற்று இருந்தது, ஆளுங்கட்சியாக இருந்தாங்க, அப்போ ஜெயித்தாங்க. இப்போது ஜெயிக்க வாய்ப்பில்லை. எதிர்கட்சி அதுவும் பிரிந்து கிடக்கு, செயலிழந்து கிடக்கு. அப்படிங்கிற சூழலில் தென் மாவட்டத்தை சேர்ந்த அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் கூட வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. ஸோ இந்த சூழ்நிலையில் 2026 தேர்தல் கண்டிப்பாக திமுக ஆளுங்க கட்சியாக இருக்கும், பிஜேபி கூட்டணி எதிர்கட்சியாக இருக்கும் என்பதுதான் உண்மை. என்னோட கணிப்புப்படி இப்போ இருக்கிற சூழல்படி மீண்டும் ஒரு அரசியல் செய்தியோடு சந்திப்போம். நன்றி.